गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। श्री सद्गुरुनाथ महाराज की जय। पिपरे मम रसने संततं पिपरे मम रसने संततं पिपरे मम रसने भागवता क्यों रसमदि मधुरम् भागवता क्यों रसमदि मधुरम् भक्ति ज्ञान वैराग्य आधारम् भक्ति ज्ञान वैराग्य आधारम् पिपरे मम रसने निगम कल्पकतरु संजातम् निगम कल्पकतरु संजातम् नित्यानन्दानुभव शुभप्रदम् नित्यानन्दानुभव शुभप्रदम् पिपरे मम रसने शुकमुखरसितं परमोचेष्टम् शुकमुखरसितं परमोचेष्टम् सुरगणदुर्लभं मद्योत्कृष्टम् सुरगणदुर्लभम् अद्योत्कृष्टम् पिपरे मम रसने प्रोजितकैतव धर्म प्रतीतम् प्रोजितकैतव धर्म प्रतीतम् प्रेमिक भावुक परिषत्कथितम् प्रेमिक भावुक परिषत्कथितम् पिपरे मम रसने संततं पिपरे मम रसने வேதம் அப்படிங்கிறது சிஷ்யன் என்ன சொல்றார், வேதம் அப்படிங்கிறது கல்பக விருட்சம். வேதம்ங்கிறது கல்பக விருட்சம். அந்த விருட்சத்துல ஒரு மரம்னு இருந்ததுன்னா அதுல பழம் பழுக்கும், காய் காய்க்கும், பூ பூக்கும் இல்லையா? அதனால சொல்ற இந்த கல்பக விருட்சம் அப்படிங்க அந்த மரத்திலேருந்து வர ஒரு பழம் தான் பாகவதம் அப்படிங்கிறார். யூஸ்வலா நம்ம பழம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பிசிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம பழம் எடுத்துட்டோம்னா, சில பழம் இப்போ ஆரஞ்சு மாதிரி இல்ல வாழைப்பழம் மாதிரி சில பழம் எடுத்துட்டோம் அப்படின்னா தோலை பிச்சு அதை தூக்கி போட்டுட்டு உள்ள இருக்கிற பழம் தான் சாப்பிடுவோம். இப்போ மாம்பழம் அப்படிங்கிற மாதிரி சில பழம் எடுத்துட்டோம் அப்படின்னா தோல் வேணா சாப்பிடலாம், பட் கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருக்கிற சீடு கொட்டையை சாப்பிட முடியாது, அது தூக்கி போட்டு தான் சாப்பிடணும் இல்லையா? So there is always something that we discard from the fruit, either the தோலி either the seed, ஏதோ ஒன்று டிஸ்கார்ட் பண்ணுவோம் ஏதோ ஒரு பழத்தை எடுத்துட்டோம்னா. பட் இப்ப பாகவதம் அப்படிங்கிற இந்த பழத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல டிஸ்கார்ட் பண்றதுக்குன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல சிஷ்யன் என்ன சொல்ற, அதுல அந்த பழத்தை முழுசா அனுபவிக்கலாம், உண்மையா ஃபுல் அண்ட் ஃபுல் அனுபவிக்கலாம். ஏன்னா டிஸ்கார்ட் பண்ணணுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவ்வளவு ஒரு ரசமயமான ஒரு பழம் அந்த பாகவதம் அப்படிங்கிற இந்த பழம் அப்படின்னு சொல்றேன். அந்த பாகவதம்ங்கிற இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம், அதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை தரும். நம்ம நித்தியானந்தமா இருப்போம், பரமானந்தத்தை அனுபவிப்போம் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் அப்படின்னா அவர் சொல்ற பரம உச்சிஷ்டம், சுகமுக ரசித்தம் பரம உச்சிஷ்டம். உச்சிஷ்டம்னா என்னன்னா ஒருத்தர் சாப்பிட்டு உனக்கு சாப்பிடுறத உச்சிஷ்டம் அப்படிங்கிற, மகான்கள் சாப்பிட்டு உச்சிஷ்டம் அப்படின்பா. இப்ப அந்த உச்சிஷ்டத்தோடைய ஒரு பெருமை மகாத்மியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போதேந்திர சரித்திரத்துல அவர் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை ஒரு ஊமை குழந்தை சாப்பிட்டு ஊமை குழந்தை பேச ஆரம்பிச்சிருது அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? சோ மகான்களுடைய குருநாதருடைய உச்சிஷ்டத்தோடைய பெருமை இது, அதுக்கு அளவே கிடையாது. அதோட இந்த பாகவதம் அப்படிங்கிற இந்த பழத்தை அவர் சொல்ற, இந்த பாகவதம்ங்கிற இந்த பழத்தை, அந்த பாகவத உச்சிஷ்டத்தை சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சித்த சுத்தி ஏற்படும், பிரேம பக்தி, அப்பேற்பட்ட ஒரு பிரேம பக்தி நமக்கு ஏற்படும். ஏன் அப்படின்னா இந்த பாகவதம்ங்கிறது உச்சிஷ்டம் சுக்கமுக ரசித்த பரம உச்சிஷ்டம், சுக்கருடைய உச்சிஷ்டம் இது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது வாஸ்தவமா இருந்தாலும் எவ்வளவு மகான்கள்
அதை சாப்பிட்டுட்டு அவளோட அச்சிட்டத்தை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாகவதம் இந்த பழத்தை முதல்ல பகவான் வந்து பிரம்மா சரஸ்வதிக்கு கொடுக்குறார், உமா மகேஸ்வர்கிட்ட கொடுக்குறார், நாரதர்கிட்ட கொடுக்குறார், வியாசர் சுக்கர் பரீட்சத்துக்கு கொடுக்குறேங்கிற வியாஜத்துல சஹஸ்ர போஜனம் பண்ணி வைக்கிறார். ஏன்னா கங்கை கரையில பரீட்சத்துக்கு மட்டும் கதை சொல்லலையே, பாகவதம் சொல்லலையே, அங்க ஆயிரக்கணக்கான ரிஷிகள் இதுக்காக தானே வந்திருக்கா. அவ எல்லாரும் கேட்கிறா இல்லையா பாகவதத்தை. அதுல இருக்கிற ஒருத்தர் தான் சூத பௌராணிகர். நைமிஷாரண்யத்துல இந்த பாகவதம் ஆரம்பிக்கும் போது இந்த செட்டிங்ல தான் ஆரம்பிக்கிறது. சூத பௌராணிகர் நைமிஷாரண்யத்துல ஒரு 1000 வருஷம் யாகம் நடக்கிறது. ஒரு யாகத்தை 1000 வருஷம் பண்றாவா. அங்க வந்து லட்சக்கணக்கான ரிஷி முனிவர்கள் சேர்ந்து அந்த யாகம் பண்றா. யாகம் பண்ணும்போது அந்த மத்தியான சமயத்துல எப்போதுமே கதை உண்டு. நிறைய விதவிதமான கதைகள் வந்து சொல்லுவா. அதுல சூத பௌராணிகர் பாகவதம் வந்து சொல்றார். அங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறதுனால சூத பௌராணிகர் நைமிஷாரண்யத்துல லட்ச போஜனம் பண்ணி வைக்கிறார். அதோட நிக்கல. அவ வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஆழ்வார்கள், ஹரிதாசர்கள், பக்தர்கள், பாண்டுரங்க பக்தர்களா இருக்கட்டும், புரந்தரதாசர் போன்ற தாசர்களா இருக்கட்டும், எவ்வளோ பேர் இல்லையா. அவ எல்லாரும் பாகவத்தை அனுபவிச்சுட்டு அவளோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு அதெல்லாம் வழி வழியா வந்து இப்ப நமக்கு வருதுன்னா இவ எல்லாருடைய உச்சிஷ்டம் தான் நம்ம இப்போ அந்த பாகவதம் அப்படிங்கிற இந்த பழத்தை அனுபவிக்கிறோம். அப்படிங்கும் போது பக்தி, ஞான, வைராகியம் இதெல்லாம் க்ஷண மாத்திரத்தை கொடுக்கறது நம்ம பாகவதம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பரம உச்சிஷ்டம் நிறைந்த ஒரு பழம் இது இந்த பாகவதம் அப்படிங்கிறது அப்படின்னு சிஷ்யன்னா 5வது பாட்டுல சொல்ற. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.